ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடும். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் கலர் மாறட்டும். நீங்கள் அதுக்கு முன்னே என்ன பண்ணணுன்னா, வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சு, ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதுவும் இதில் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் எப்போவுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். கட் பண்ண பிறகு தண்ணியில் போட்டக்கூடாதுங்க, குழ குழன்னு ஆகிடும். அதனால் தண்ணி ரொம்ப ட்ரையாக தான் இருக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம பொரியல் பண்ணும்போது இதையே 2ஆக போட்டு கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம குழம்பு வைக்கும்போது இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் மொத்தமாக இதில் போட்டுட்டு இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, புளி ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதோடவே கொஞ்சம் உப்பு போட்டு ஊற போட்டுட்டோம்னா நம்ம இந்த குழம்பு செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தாளிச்சிட்டு மசாலாலாம் போடுற பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா, புளியெல்லாம் ஊற வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம ஊற்றுறதுக்கு. இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் அது போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம புளி ஊற வச்சுருக்க இல்லையா, அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த டைமில் இந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறையவே தண்ணி கூட ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கூட அந்த புளியில் ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு இந்த டைமில் புளி தண்ணி இதில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதிக்கணும். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அதில் உப்பு போடலை புளியில் அப்படின்னா இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது அப்படியே குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஹையில் வச்சுருங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ரொம்ப நேரம் நல்லா கொதிக்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. குழம்பு நல்லா திக்காயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் குழம்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த கடைசியில் என்ன பண்ணலாம், கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்டவ்வில் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.